ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 பேதுரு 2:5 ஆண்டவர் சொல்கிறார், நோவா என்ற ஒரு மனிதனை ஒரு பேழையை செய்ய சொல்லி அந்த பேழையின் மூலியமாய் அந்த 8 பேரை மட்டும் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். அன்றைக்கு அவன் பிரசங்கித்தான், உலகம் அழிய போகிறது, தேவன் உலகத்தை அழிக்க போகிறார், ஜல பிரளயத்தால அழிக்க போகிறார், எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்று அன்று நோவா பிரசங்கித்தார் பழைய ஏற்பாடு காலத்துல. இன்று கூட நாம சொல்லுறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அநேகர் அசட்டை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இவங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போறான்னு எவ்வளவு நாட்களா சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, அவரும் வந்த பாடு இல்லையன்னு சொல்லி சில பேர் அசட்டை பண்ணுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தார். இந்த நாட்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறோம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரை போலவே, நோவாவை போலவே இந்த நாட்களில் அநேகர் இயேசுவை குறித்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் 8 பேர் மட்டும்தான் அந்த பேழையிலே காப்பாற்றப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரவைத்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வந்து நியாயம் தீர்க்க போகிறார். அந்த நியாய தீர்ப்புகள் நாம் நிற்க ஏதும் இல்லாதபடிக்கு ரட்சிக்கப்பட்டு அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் பரிசுத்தமாய் வாழ நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். தேவன் யார் என்பதை முதல்ல அறிந்து கொள்ளுங்கள். எல்லாமே தெய்வம் என்று சொல்லிக் கொண்டால் அப்போ தெய்வம் நமக்காக அடிக்கப்பட்டது எதற்காக? நம்மளை உண்டாக்கினது எதற்காக? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்ப. அந்த 8 பேர் காக்கப்பட்டார்கள். எல்லா ஜனங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. இந்த நாளில் கூட தேவனுடைய சமூகத்துல இயேசுப்பா எங்களை ரட்சிங்கன்னு சொல்லுங்க, ஆண்டவர் உடனே ரட்சிப்பார். ரட்சிப்பின் தேவன் அவர், நம்மளை பாதுகாப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.